அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாங்கள் வணிகக் கல்வி பாடத்தில் தரம் 12 தொடர்பான மீட்டல் விரிவுரைகளை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியினூடாக இப்போது தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய குருகுலம் நிகழ்ச்சியில் நாங்கள் 11வது தேர்ச்சி வியாபாரம் சம்பந்தமாக உங்களுடன் பேச இருக்கின்றோம். இந்த வியாபாரம் என்பது 40 பாடசாலை பாட வேளைகளை கொண்ட ஒரு அலகாக இருக்கும். 6-7 தேர்ச்சி மட்டங்களை தனக்குள்ளே கொண்ட இந்த அலகை நாங்கள் பார்க்கிறோம். இதனுடைய அடிப்படையான சில விடயங்கள் தரம் 10-11 நீங்கள் அறிந்திருந்தாலும் பல விரிவான விடயங்களை இங்கே இருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். எனவே வியாபாரம் என்ற அந்த 11வது தேர்ச்சியிலிருந்து முதலாவது தேர்ச்சி மட்டம் வியாபாரம் சம்பந்தமான ஒரு அறிமுகத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். 2 மணித்தியாலங்கள் இந்த வியாபாரம் விரிவுரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கான கடந்த கால ஓரிரு வருடங்களுக்கான வினாக்களை நான் செய்து அந்த வியாபாரம் என்ற பகுதியை முடிக்கிறோம். தரம் 12னுடைய 11வதும் நிறைவானதுமான தேர்ச்சியாக இருக்கும். முதலில் வியாபாரம் என்றால் என்ன? அதற்குரிய வரவிலக்கணத்தை நாங்கள் பார்க்கிறோம். வியாபாரம் நீங்கள் இந்த ஸ்கிரீனில் பார்க்கலாம். வியாபாரம் என்பது பொருட்களும் சேவைகளும் பணத்தினை அல்லது பணப்பெறுமதியுடைய சாதனங்களை அடிப்படையாக கொண்டு இலாப நோக்கத்துடன் பரிமாற்றம் அல்லது உரிமை மாற்றம் செய்யப்படுகின்ற ஒரு செயல் நெறி. அதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம் வியாபாரம். இந்த இவ்வளவு 4-5 வரிகள் விளக்கங்கள் இருந்தாலும் கூட பிள்ளைகள் இங்கே ஒரு சொல் போதுமானது. வியாபாரம் என்பது உரிமை மாற்றம். கொள்வனவாளரிடம் விற்பனையாளரிடமிருந்து கொள்வனவாளருக்கு பொருட்கள் உரிமை மாற்றம் செய்யப்படுதல். அந்த உரிமை மாற்றம் என்ற சொல் அந்த வரவிலக்கணத்தின் அடிப்படையான ஒரு கீ டேர்ம்ஸாக ஒரு மிக முக்கியமான சொல்லாக அங்கே வரும். வியாபாரம் என்றால் என்ன? பொருட்கள் சேவைகள் விற்பனையாளரிடமிருந்து கொள்வனவாளருக்கு உரிமை மாற்றம் செய்யப்படுதல். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் வியாபாரத்துக்கான விளக்கம். ஆனால் அது ஒரு அழகுபடுத்துகின்ற பொழுது, ஒரு வரவிலக்கணமாக நாங்கள் அமைத்து கொடுக்கின்ற பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வரவிலக்கணம் மிக பொருத்தமானதாக இருக்கும். பொருட்களும் சேவைகளும் பணத்தினை அல்லது பணப்பெறுமதியுடைய சாதனங்களை கொண்டு, பணப்பெறுமதி கொண்ட சாதனங்கள் இலாப நோக்கத்துடன் ஒரு கட்சியினரிடமிருந்து இன்னொரு கட்சியினருக்கு, விற்பனையாளரிடமிருந்து கொள்வனவாளருக்கு உரிமை மாற்றப்படுகின்ற செயல் நெறி, கைமாற்றம் செய்யப்படுகின்ற செயல் நெறி. அந்த உரிமை மாற்றம் என்ற டேர்ம்ஸ் மிக முக்கியம். பிள்ளைகள், ஒரு வரவிலக்கணத்தை நாங்கள் எழுதுகிற போது அந்த வரவிலக்கணத்தில் சில கலை சொற்கள் மிக முக்கியமானவை. எவ்வளவோ விடயங்களை சொல்லலாம். ஒரு முயற்சி ஆண்மைக்கான வரவிலக்கணம் கொடுக்கின்ற போது புத்தாக்கம் என்ற கலைச்சொல் மிக முக்கியமானவை. அதே போலத்தான் வியாபாரத்தில் உரிமை மாற்றம் என்பது முக்கியம். இந்த வியாபாரம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. 2 கூறுகள். ஒன்று உள்நாட்டு வியாபாரம், இன்னொன்று வெளிநாட்டு வியாபாரம் அல்லது சர்வதேச வியாபாரம் என்று சொல்லுவோம். அதற்குரிய வரிப்படத்தை பாருங்கள். ஒரு ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் இந்த வரிப்படம் கூட கேள்வி. வியாபாரம் 2 பிரதான பிரிவுகளை கொண்டதாக இருக்கும். ஒன்று உள்நாட்டு வியாபாரம், அடுத்தது வெளிநாட்டு வியாபாரம். உள்நாட்டு வியாபாரத்தில் பிள்ளைகள் 2 பிரிவுகள் காணப்படும். ஒன்று மொத்த வியாபாரம், இன்னொன்று சில்லறை வியாபாரம். வெளிநாட்டு வியாபாரத்தில் 2 கூறுகள் காணப்படும். ஒன்று ஏற்றுமதி வியாபாரம், இன்னொன்று இறக்குமதி வியாபாரம். இந்த வரிப்படத்தை போட்டு சில வெற்றிடங்களை விடுகிற போது நிரப்பக்கூடிய வகையில் நீங்கள் காணப்படலாம். தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள். உள்நாட்டு வியாபாரம் என்றால் என்ன? உள்நாட்டு வியாபாரம் என்பது ஒரு நாட்டுக்குள்ளே, அந்த நாட்டின் வரையறுக்கப்பட்ட அரசியல் ரீதியான எல்லையினுள்ளே காணப்படுகின்ற உள்நாட்டவர்களால், ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்நாட்டவர்களால் உள்நாட்டு நாணயங்களை அல்லது கொடுப்பனவு முறைகளை பயன்படுத்தி உள்நாட்டு வணிக சட்டங்களுக்கு அமைவாக பொருட்கள் சேவைகள் பரிமாற்றம் செய்யப்படுகின்ற பொழுது அதற்கு நாங்கள் உள்நாட்டு வியாபாரம் என்ற சொல்லை பயன்படுத்த முடியும். இப்போ உள்நாட்டு வியாபாரம் என்றால் நீங்கள் வெறும் சிம்பிளாக சொல்லலாம், ஒரு நாட்டுக்குள்ளே இடம்பெறும் வியாபாரம் என்று சிம்பிளாக சொல்ல முடியும். ஆனால்
அந்த வரவிலக்கணம் எதுக்கும் ஒரு வரையறை இருக்கிறது. அதுக்கு ஒரு வரவிலக்கணம் நாங்கள் கொடுக்கிற போது குழப்பம் இல்லாமல் அதை கேட்கிறவருக்கும் அந்த நோட்ஸை வாசிக்கிறவருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். உள்நாட்டு வியாபாரம் என்றால் உள்நாட்டுக்கு இடம்பெறுவது உள்நாட்டு வியாபாரம் என்று சொல்லிவிட்டால் அங்கே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் வராது. ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட அரசியல் எல்லையினுள் அந்த நாட்டில் காணப்படும் இருதரப்பினர்கள், அது விற்பனையாளர் கொள்வனவாளர்களுக்கு இடையில் உள்நாட்டு நாணயங்களை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கொடுப்பனவு முறைகளை பயன்படுத்தி உள்நாட்டு வணிக சட்டங்களுக்கு அமைவாக பொருட்கள் சேவைகளின் உரிமை மாற்றம் மேற்கொள்ளப்படுகின்ற போது அது உள்நாட்டு வியாபாரமாக வரும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உள்நாட்டு வியாபாரம் என்பது 2 கூறுகளை கொண்டது. ஒன்று பிள்ளைகள் மொத்த வியாபாரம், இன்னும் ஒன்று சில்லறை வியாபாரமாக வரும். அதுல நாங்கள் முதல்ல பார்க்க போறது பிள்ளைகள் மொத்த வியாபாரம் என்றால் என்ன. இந்த மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் ரெண்டையும் வேறுபடுத்துகின்ற அடிப்படையான காரணி ஃபைனல் எக்ஸாமில் பலமுறை கேள்வி, கொள்வனவாளரின் நோக்கம். பிள்ளைகள் மீள் விற்பனை நோக்கத்திற்காக ஒரு கொள்வனவு இடம்பெற்றால் அது மொத்த வியாபாரம். இறுதி நுகர்வுக்கான ஒரு கொள்வனவு இடம்பெற்றால் அது சில்லறை வியாபாரம் என்று அழைக்கப்படும். ஒரு வியாபாரம் மேற்கொள்ளப்படுகின்ற நோக்கத்தின் அடிப்படையில் அங்கே மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் உள்நாட்டு வியாபாரத்தின் பிரிவுகள். மொத்த வியாபாரம் என்பது மீள் விற்பனைக்கானது. அப்ப மீள் விற்பனை நோக்கத்தின் அடிப்படையில் பண்டங்கள் சேவைகள் பொருட்கள் சேவைகள் மொத்த வியாபாரியிடமிருந்து சில்லறை வியாபாரிக்கு உரிமை மாறுகிறது. அந்த சில்லறை வியாபாரி தான் கொள்வனவு செய்த பொருட்களை மீண்டும் இறுதி நுகர்வுக்காக நுகர்வோருக்கு கைமாற்றம் செய்கின்றார். எனவே மீள் விற்பனை என்ற அந்த டேர்ம்ஸ் இங்கே வர வேண்டிய மிக முக்கியமான சொல்லாக இருக்கும். அடுத்த தலைப்பு, இந்த மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் சம்பந்தமான ஒரு தெளிவை நாங்கள் எடுக்கிறதுக்கு இந்த தலைப்பு உங்களுக்கு அவசியம். பங்கிட்டு சங்கிலி அல்லது விநியோக வழி, டிஸ்ட்ரிபியூஷன் கேனல் செயின் என்றால் என்ன? ஒரு உற்பத்தியாளனால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இறுதி பாவனை நுகர்வோரின் கைகளுக்கு சென்று அடைகின்ற பாதையினை காட்டுகின்ற வரைபடம். ஒரு உற்பத்தியாளனால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் இறுதி நுகர்வோருக்கு சென்று அடைகின்ற அந்த வழியினை அந்த பாதையினை காட்டுகின்ற வரைபடம் தான் பங்கீட்டு வழி அல்லது பங்கீட்டு சங்கிலி, ஆங்கிலத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் கேனல் என்று சொல்லுவோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கேனல் எப்படி இருக்கும்? நுகர்வோர் பொருளுக்கான பங்கீட்டு வழிமுறைகள் இவ்வாறு காணப்படும். நுகர்வோர் பொருளின் பங்கீட்டு வழிமுறை எப்படி இருக்கும்? ஒன்று, உற்பத்தியாளர் நேரடியாக நுகர்வோருக்கு வழங்கலாம். உற்பத்தியாளர் நேரடியாக நுகர்வோருக்கு வழங்குகிற போது அது நேர் விநியோகம், நேர் பங்கீடு, அதுதான் நேரடி விற்பனையாகவும் வரும். நேர் விநியோகம் நேர் பங்கீடு என்பது ஒரு விற்பனை முறை, ஒரு பங்கீட்டு முறை, ஒரு விநியோக முறை. அது மட்டுமல்லாமல் அது ஒரு மேம்படுத்தல் முறையாகவும் சந்தைப்படுத்தலுக்கு வரும் காலம் வரும்போது பார்க்கலாம். அடுத்தது, உற்பத்தியாளன் மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரி கூடாக பொருட்கள் சென்று சேருவது. மொத்த வியாபாரியை நீக்குகின்ற இன்னொரு போக்கு இருக்கிறது. மொத்த வியாபாரி செய்கின்ற செலவுகள் சேர்க்கின்ற லாபங்களை தவிர்ப்பதற்காக மொத்த வியாபாரியை நீக்கி போட்டு சில்லறை வியாபாரி கூடாக பொருட்கள் வழங்கப்படலாம். அதே போல முகவர்களுக்கூடாக மொத்த வியாபாரிக்கும் பின்னர் சில்லறை வியாபாரிக்கும் அதைத் தொடர்ந்து நுகர்வோருக்கும் வழங்கப்படலாம். இந்த பங்கீட்டு பாதையில் மொத்த வியாபாரிகளை நீக்குதல் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அந்த நீக்குதலுக்கான நோக்கம் என்ன அப்படி என்று கேட்டால், மொத்த வியாபாரி செய்கின்ற செலவுகளை தவிர்ப்பது, மொத்த வியாபாரி சேர்க்கக்கூடிய லாபத்தை தவிர்ப்பது. அதன் மூலமாக பங்கீட்டு பாதையில் ஒரு நடுவரை அகற்றுகின்றோம். அகற்றுவதன் மூலமாக பொருளின் விலையினை குறைக்க முடியும். குறைப்பதன் மூலமாக விற்பனை லாபத்தை அதிகரிக்கலாம், ஏனையவர்களுக்கு அது நன்மை தரும். இது நுகர்வு பொருள் அல்ல நுகர்வோர் பொருளின் பங்கீட்டு வழியாக இருக்கும். அதே போல ஒரு உற்பத்திக்காக கொள்வனவு செய்யப்படுகின்ற மூலப்பொருட்கள், கைத்தொழில் பொருட்கள் என்று சொல்லுவோம். மூலப்பொருட்கள், உதிரி பாகங்கள், வளங்களும் வணிகச் சேவைகளும் கைத்தொழில் பொருட்களின் வகைகள், அவை எவ்வாறு பங்கீடு செய்யப்படுகிறது? அந்த பங்கீட்டு வழியை நீங்க பார்த்தீங்கன்னா, கைத்தொழில் பொருள் உற்பத்தியாளரிடமிருந்து கைத்தொழில் பொருள் நுகர்வோருக்கு நேரடியாக விநியோகிக்கப்படலாம், அல்லது சிறப்பு விநியோகஸ்தர்கள் மூலமாக,
அல்லது கைத்தொழில் மொத்த வியாபாரியினூடாக பொருட்கள் வழங்கப்படலாம். அந்த வரைபடத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது நுகர்வோர் பொருட்கள் மற்றும் கைத்தொழில் பொருட்களினுடைய பங்கீட்டு வழிமுறை அல்லது பங்கீட்டு பாதையை நீங்க பார்க்கிறீங்க. இந்த மொத்த வியாபாரத்தினுடைய பண்புகள் என்ன? மொத்த வியாபாரத்தினுடைய பண்புகள் என்றால் எத்தனை பண்புகள் சொன்னாலும் முதலாவது பண்பு பிரதான பண்பாக இருக்க வேண்டும். நீங்க எந்த ஒரு விடயத்திலும் பிள்ளைகள் ஏதாவது ஒரு பண்பு தொகுதியை சொல்லுகின்ற போது அந்த பண்பு தொகுதியில முதலாவது விடயம், முதலாவது பாயிண்ட் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய பிரதான பண்பாக இருக்க வேண்டும். இந்த மொத்த வியாபாரத்தினுடைய பிரதான பண்பு இயல்பு என்னென்றால் மீள்விற்பனை நோக்கத்திற்காக பொருட்கள் உரிமை மாற்றப்படும். மொத்தமாக பொருட்கள் விற்பனை செய்யப்படும், களஞ்சியப்படுத்தி வைக்கப்படும். நகர்ப்புறத்தில் அமைவிடத்தை கொண்டிருக்கும். ஏனால் துணை சேவைகள், போக்குவரத்து, களஞ்சிய வசதிகள், இவையெல்லாம் தொடர்பாடல் வசதிகள், வங்கி வசதிகள் அவசியமாக இருக்கும். விற்பனை செய்யப்படுகின்ற பொருட்கள், அந்த விற்பனை நிலையத்தில் காணப்படுகின்ற பொருட்கள் ஒரு வகை அல்லது ஒரு சில வகை சார்ந்தவையாக இருக்கும். கழிவுகளும் சலுகைகளும் அதிகம் வழங்கப்படும். நிறுவனத்தினுடைய தள அமைப்பு, தள கோலம் நுகர்வோரை கவரக்கூடிய வகையில் அமைந்திருக்க தேவையில்லை. ஏன்னா மொத்த வியாபாரம் என்பது நேரடியாக சில்லறை வியாபாரியையும் உற்பத்தியாளரையும் தொடர்பு படுத்துவது. அங்கே போக்குவரத்து செய்யக்கூடிய வசதிகளும் பொருத்தமான களஞ்சிய அமைப்பும் இருந்தால் போதுமானது. மேம்படுத்தல்கள் அதிகம் மேற்கொள்ளப்படும். ஏனைய வியாபாரங்களோடு ஒப்பிடுகின்ற போது விலை மட்டம் குறைவாக இருக்கும். காரணம், ஒரு அலகுக்கு சேர்க்கப்படுகின்ற லாபத்தினுடைய அளவு மொத்த வியாபாரத்தில் குறைவு. சில்லறை வியாபாரத்தில் ஒரு அலகுக்கு சேர்க்கப்படுகின்ற லாபத்தின் அளவு அதிகமாக இருக்கும். பொருட்கள் கொள்வனவு செய்கின்ற போது அதிக அளவு பொருட்களுக்கு கட்டளையிட்டு பெற்றுக் கொள்ளப்படும். அப்ப விற்பனை புரள்வு அதிகமாக இருக்கும். அது மொத்த வியாபாரத்தினுடைய பண்புகளாக இருக்கும். தொடர்ந்து பிள்ளைகள் மொத்த வியாபாரத்தில் இடம்பெறுகின்ற கருமங்கள், ஒரு மொத்த வியாபாரியால் மேற்கொள்ளப்படுகின்ற பணிகள் அல்ல மொத்த வியாபாரத்தில் இடம்பெறுகின்ற கருமங்கள் என்ன? மொத்த வியாபாரி என்ன வேலைகளை, என்ன பணிகளை, என்ன கருமங்களை செய்கிறார்? ஒன்று, உற்பத்தியாளரிடமிருந்து பொருட்களை மொத்தமாக கொள்வனவு செய்கிறார். அதை களஞ்சியப்படுத்தி வைக்கிறார். விற்பனைக்கு தயார்படுத்துகிறார், விற்பனை செய்கிறார். பொருட்களை தரம் பிரிக்கிறார், தரப்படுத்துகிறார். பொதி செய்கிறார், கொண்டு செல்கிறார். விலை தீர்மானிக்கப்படுகிறது அவரால். பொருட்கள் குறியிடப்படும், சுட்டு துண்டு இடப்படும், லேபிளிங் மேற்கொள்ளப்படும், மேம்படுத்தல்கள் விளம்பரங்கள் செய்யப்படும், விநியோகம் மேற்கொள்ளப்படும், சந்தை ஆய்வு கருமங்கள் மேற்கொள்ளப்படும். நட்ட அச்சங்கள் வந்தால் அந்த அச்சங்களை தாங்கிறவராகவும் இருப்பார். இது ஒரு மொத்த வியாபாரியினுடைய கருமங்கள் அல்ல மொத்த வியாபாரியினுடைய பணிகளாக இருக்கும். இந்த மொத்த வியாபாரிகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? மொத்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள், மொத்த வியாபாரிகள் பிள்ளைகள், இந்த மொத்த வியாபாரிகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? உற்பத்தி மொத்த வியாபாரி, உற்பத்தியிலும் ஈடுபடுவார், மொத்த வியாபாரத்திலும் ஈடுபடுவார். இரண்டாவது, சுயாதீன மொத்த வியாபாரி, உற்பத்தியில் ஈடுபட மாட்டார், மொத்த வியாபாரத்தில் மட்டுமே ஈடுபடுவார். சுயாதீன மொத்த வியாபாரியை இரண்டா பிரிக்கிறோம். வணிக மொத்த வியாபாரி, முகவர் மொத்த வியாபாரி. தனக்கு இலாபம் வர வேண்டும் என்பதற்காக செயல்படுபவர் வணிக மொத்த வியாபாரி. தான் எந்த முதல்வருக்காக செயல்படுகிறாரோ அவருக்கு லாபம் பெற வேண்டும் என்பதற்காக செயல்படுபவர் முகவர் மொத்த வியாபாரி. அந்த வணிக மொத்த வியாபாரியை இரண்டா பிரிக்கிறோம். பூரணமான சேவைகளை, மொத்த வியாபாரியின் அனைத்து சேவைகளையும் வழங்கக்கூடியவர் பூரண சேவை வழங்கும் மொத்த வியாபாரி. வரையறுக்கப்பட்ட சில பணிகளை மட்டும், மொத்த வியாபார பணிகளை மட்டும் செய்பவர் வரையறுக்கப்பட்ட சேவை வழங்கும் மொத்த வியாபாரி. எனவே மொத்த வியாபாரிகளை வகைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உற்பத்தி மொத்த வியாபாரி, சுயாதீன மொத்த வியாபாரி. சுயாதீன மொத்த வியாபாரியை இரண்டாக வகைப்படுத்துகிறோம் பிள்ளைகள். வணிக மொத்த வியாபாரி, முகவர் மொத்த வியாபாரி. வணிக மொத்த வியாபாரியை நாங்கள் இரண்டாக வகைப்படுத்துகிறோம். பூரண சேவை வழங்கும் மொத்த வியாபாரி, வரையறுக்கப்பட்ட சேவை வழங்கும் மொத்த வியாபாரி என்று பயன்படுத்துகிறோம். அடுத்தது, மொத்த வியாபாரியால் உற்பத்தியாளனுக்கு ஆற்றப்படுகின்ற சேவைகள் என்ன? ஒரு பங்கீட்டு சங்கிலியில பிள்ளைகள் உற்பத்தியாளன், மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி, நுகர்வோர். இந்த 4 பேரும் ஒரு வழக்கமான, ஒரு நோமலான பங்கீட்டு வழியில இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த உற்பத்தியாளனுக்கு இந்த மொத்த வியாபாரிக்கு முன்னாலே இருப்பார் அந்த உற்பத்தியாளன்.
இந்த மொத்த வியாபாரி அந்த உற்பத்தியாளனுக்கு என்ன சேவைகளை உதவிகளை வழங்குவார்? உற்பத்திக்கு தேவையான கடன்கள், பண உதவிகள், முற்பணத்தை வழங்குவார். உற்பத்தி செய்த பொருட்களை மொத்தமாக கொள்வனவு செய்வார். அந்த பொருட்களுக்காக முதலே பணம் வழங்குவார். போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுப்பார். மொத்த வியாபாரி உற்பத்தியாளனுக்கு களஞ்சியப்படுத்தல் வசதிகளை செய்து கொடுப்பார். உற்பத்தியாளனுக்கு உற்பத்தியாளன் என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கிறதோ அதை குறைக்க உதவுவார். அந்த உற்பத்தியாளனுக்கு சந்தை பற்றிய தகவல்களை கொடுப்பார். சந்தை ஆய்வு தகவல்கள் மொத்த வியாபாரிக்குத்தான் தெரியும் சந்தையில் என்னென்ன தேவைகள் நுகர்வோருக்கு இருக்கிறது. எனவே சந்தை ஆய்வுகளை செய்து தகவல்களை மொத்த வியாபாரி உற்பத்தியாளனுக்கு கொடுப்பார். அதே போல ஒரு மொத்த வியாபாரியால் சில்லறை வியாபாரிக்கு என்ன சேவைகள் உதவிகள் வழங்கப்படும்? இது அடுத்தது. பொருட்களை சிறிய சிறிய அளவில் தொகுதியாக விற்பனை செய்தல். ஒரு உற்பத்தியாளரிடமிருந்து மொத்த வியாபாரி பெருந்தொகையில பொருட்களை வாங்குவார். அந்த மொத்த வியாபாரி வாங்கிய பெருந்தொகையான பொருட்கள்ல இருந்து சில்லறை வியாபாரிக்கு எவ்வளவு பொருட்கள் தேவையோ அந்த தேவைக்கேற்ப பொருட்களை வழங்குவார். அந்த பொருட்களை கடன் அடிப்படையில் சில்லறை வியாபாரிக்கு விற்பனை செய்வார். சில்லறை வியாபாரி கொள்வனவு செய்த பொருட்களை சில்லறை வியாபார ஸ்தாபனத்துக்கு எடுத்து செல்லும் வரை மொத்த வியாபாரி தன்னுடைய களஞ்சியத்தில் இடமளிப்பார். அந்த பொருட்களை சில்லறை வியாபார நிலையத்துக்கு எடுத்து சென்று கொண்டு சென்று ஒப்படைப்பார். சில்லறை வியாபாரிக்காகவும் விளம்பரங்களை செய்வார். மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரிக்கு கழிவுகளையும் விசேட சலுகைகளையும் ஏன் வியாபார நடவடிக்கைகள் பற்றிய ஆலோசனைகளையும் செய்வார். அப்ப இது ஒரு மொத்த வியாபாரியால் சில்லறை வியாபாரிக்கு வழங்கப்படும் சேவை. எனவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தலையங்கம், பார்த்து முடிச்ச இந்த சின்ன தலையங்கம் மொத்த வியாபாரம். மொத்த வியாபாரம் என்றால் என்ன? மொத்த வியாபாரத்தினுடைய பண்புகள் என்ன? ஒரு ஒழுங்கில பாடமாக அப்படியே மெமரியில் நிற்கும். மொத்த வியாபாரத்தினுடைய பண்புகள் என்ன? மொத்த வியாபாரத்தின் வகைகள் என்ன? இந்த மொத்த வியாபாரியை பங்கிட்டு சங்கிலிருந்து ஏன் நீக்கிறார்கள்? இந்த விடயம் சொன்னால் அந்த நீக்கலுக்கு மொத்த வியாபாரி விடமாட்டார். அவர் உற்பத்தியாளராகவோ சில்லறை வியாபாரியாகவோ மாறி தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வார். அதுக்கு பிறகு மொத்த வியாபாரியால் வழங்கப்படுகின்ற சேவைகள், உற்பத்தியாளனுக்கும் சில்லறை வியாபாரிக்கும் என்ன சேவைகள் வழங்குவார் என்று பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கிறோம் பிள்ளைகள். உள்நாட்டு வியாபாரத்தின் 2வது பிரிவு சில்லறை வியாபாரம். நான் ஏற்கனவே சொன்னான், சில்லறை வியாபாரம் என்பது இறுதி நுகர்வு நோக்கத்தின் அடிப்படையில். மொத்த வியாபாரத்தையும் சில்லறை வியாபாரத்தையும் வேறுபடுத்துகின்ற போது அடிப்படை காரணி கொள்வனவு நோக்கம். பல வேறுபாட்டு காரணிகள் இருந்தாலும் கூட அடிப்படை காரணி கொள்வனவு நோக்கம். மீள் விற்பனைக்கான கொள்வனவு இடம்பெற்றால் மொத்த வியாபாரம், இறுதி நுகர்வுக்கான கொள்வனவு இடம்பெற்றால் அது சில்லறை வியாபாரம். எனவே சில்லறை வியாபாரத்துக்கான வரவிலக்கணம் பார்க்கின்ற பொழுது இறுதி நுகர்வு நோக்கத்தின் அடிப்படையில் என்ற அந்த முக்கியமான சொல், அந்த டேர்ம்ஸ் வர வேண்டும். இறுதி நுகர்வு நோக்கத்தின் அடிப்படையில் பொருட்களும் சேவைகளும் உரிமை மாற்றம் செய்யப்படுதல். அந்த உரிமை மாற்றத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் சில்லறை வியாபாரம் என்று சொல்லுவோம். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் சில்லறை வியாபாரத்தின் பண்புகள். நான் ஏற்கனவே சொன்னது போல எத்தனை பண்புகள் வந்தாலும் பிள்ளைகள் அடிப்படையான பண்பு, பிரதான பண்பு முதலாவதாக வர வேணும். அந்த பிரதானமான பண்பு இறுதி நுகர்வு நோக்கம் கருதி வியாபாரம் இடம்பெறும். நுகர்வோர் அதிகமாக செறிவாக இருக்கக்கூடிய அமைவிடத்தை கொண்டிருக்கும். மொத்த வியாபாரம் எங்கேயோ ஒரு ஓரத்திலே, ஒரு சிட்டியிலே, அல்ல ஒரு முலை, ஒரு எங்கேயோ ஒரு பகுதியில இருக்கலாம். ஆனால் சில்லறை வியாபாரம் நுகர்வோருடன் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பதால் நுகர்வோர் செறிவாக இருக்கக்கூடிய இடத்தில் அமைவிடத்தை கொண்டிருக்கும். இந்த மொத்த வியாபாரத்தால் விற்பனை செய்யப்படுகின்ற பொருட்கள் பல இன பொருள். ஒரு மொத்த வியாபாரத்தில் போனீங்கன்னா ஒரு வகை, 2 வகை. அரிசி மொத்த வியாபாரம், கோதுமை மா மொத்த வியாபாரம், இப்படி இருக்கும். ஆனா ஒரு சில்லறை கடைக்கு நீங்க போனீங்கள் என்றால் அந்த சில்லறை வியாபாரத்துக்குள்ளே அத்தியாவசிய பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அத்தனை வகை பொருட்களும் அங்கே காணப்படும். எனவே பல நிறுவனங்களின் பல வகை பொருட்கள் ஒரே இடத்தில் விற்பனை செய்யப்படும். சில்லறை வியாபாரத்தில் குறைவான மூலதனம் பயன்படுத்தப்படும். குறைந்த அளவான களஞ்சியப்படுத்தல் வசதிதான் காணப்படும். பொருளின் விலையை நீங்கள் எடுத்தீங்கள் என்றால் ஒப்பீட்டு ரீதியாக விலை அதிகமாக இருக்கும். என்ன காரணம் என்றால் அவற்றை விற்பனை புரள்வு குறைவு. எனவே ஒவ்வொரு அலகுக்குள்ளையும் அவர் சேர்க்கிற லாபம் அதிகம்.
இந்த ரெண்டு மொத்த வியாபாரத்தின் பண்புகள், சில்லறை வியாபாரத்தின் பண்புகள் ரெண்டையும் ஒரு அட்டவணையாக நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த சில்லறை வியாபாரத்தில் அதிக கழிவுகள் சலுகைகள் வழங்கப்படுவதில்லை. மொத்த வியாபாரத்தில் அதிகம் கழிவுகள் சலுகைகள் வழங்கப்படும். இது ஒப்பீட்டு வேறுபாடுதான். விற்பனை நிறுவனத்தினுடைய தள கோலம், அந்த ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும், அல்ல ஃப்ளோர் எப்படி இருக்கும் என்றால் நுகர்வோரை கவரக்கூடிய வகையில், நுகர்வோரை கவர்ந்தெழுக்கக்கூடிய வகையில் காணப்படும். எப்பவுமே நாங்கள் மார்க்கெட்டிங்ல 7 P's படிக்கிற போது படிப்போம். சூழல், பௌதீக சூழல், பிசிக்கல் என்வையார்மெண்ட் வந்து நுகர்வோரை கவரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அதுல சில்லறை வியாபாரம் என்பது டிரெக்டாக நுகர்வோரோட சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தால் நுகர்வோரை கவரும் வகையில் கவர்ச்சியாக இருக்க வேண்டும். மொத்த வியாபாரத்தோடு ஒப்பிடுகின்ற போது சில்லறை வியாபாரத்தில் விற்பனை புரள்வு, டேர்ன்ஓவர் குறைவாக காணப்படும். எனவே நீங்க ஒரு அட்டவணை ஆகிற போது மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் வேறுபாடுகள் அப்படி வேறுபடுத்தி பாருங்கள். வேறுபாடுகளை பிரதான வேறுபாட்டிலிருந்து எழுதி கொண்டு வாருங்கள். மீள் விற்பனை நோக்கம், இறுதி நுகர்வு நோக்கம். ஒரு சில வகை பொருட்கள், அதிக வகை பொருட்கள், விலை ஒப்பீட்டளவில் குறைவு, விலை அதிகம், விற்பனை புரள்வு அதிகம், விற்பனை புரள்வு குறைவு. ஒரு டீ ஃபார்முலா, ஒரு டேபிள் மெத்தட்ல நீங்கள் போட்டு பாருங்கள். சில்லறை வியாபாரியால உற்பத்தியாளனுக்கு என்ன சேவைகள் வழங்கப்படுகிறது? சில்லறை வியாபாரியால் உற்பத்தியாளனுக்கு, மொத்த வியாபாரிக்கு, நுகர்வோருக்கு என்னென்ன சேவைகள் வழங்கப்படும்? அதுல முதல்ல உற்பத்தியாளனுக்கு வழங்கப்படும் சேவைகள் என்ன? ஒன்று, புதிய பொருட்களை நுகர்வோருக்கு அறிமுகப்படுத்தல். இந்த உற்பத்தியாளர் எத்தனையோ புதிய பொருட்களை அறிமுகப்படுத்தும் போது அதை சில்லறை வியாபாரி தான் மக்களிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். அப்ப மொத்த வியாபாரியின் புதிய வகை பொருட்களை நுகர்வோருக்கு அறிமுகப்படுத்தல். மொத்த உற்பத்தியாளர் வழங்கக்கூடிய பல்வேறுபட்ட பதாகைகள், பொருளை பற்றிய தகவல்களை கொண்ட பதாகைகள், பேனராக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது சுவரொட்டிகளாக இருக்கலாம், அதை சில்லறை வியாபார ஸ்தாபனத்தில் காட்சிப்படுத்தி நுகர்வோருக்கு அது பற்றிய தகவல்களை கொடுப்பார். அந்த நுகர்வோருடைய விருப்பு வெறுப்புகள், நுகர்வோற்ற பொருள் பற்றிய அபிப்பிராயங்கள், கருத்துக்களை எல்லாம் உற்பத்தியாளனுக்கு கொண்டு போய் கொடுப்பார். இந்த நுகர்வோரோட டிரெக்டாக சம்பந்தப்படக்கூடியவர் யாரு அப்படி என்று கேட்டால் இந்த சில்லறை வியாபாரி தான். எனவே ஒரு சில்லறை வியாபாரி உற்பத்தியாளனுக்கு சேவைகளை வழங்குகிறார். அதே போல ஒரு சில்லறை வியாபாரி மொத்த வியாபாரிக்கு சேவைகளை வழங்குகிறார். என்ன சேவைகள்? மொத்த வியாபாரி களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கிற பொருட்களை நுகர்வோருக்கு கொண்டு சென்று விநியோகிக்கிறார். நுகர்வோரின் தேவைகள், விருப்பங்கள், சுவை, அந்த பழக்க வழக்கங்கள், நாகரிகங்கள், இப்ப அவசியமான தன்மை பற்றிய தகவல்களை ஒரு நுகர்வோரோட நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த சில்லறை வியாபாரி மொத்த வியாபாரியை கொடுக்கிறார். மொத்த வியாபாரியால மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து கருமங்களுக்கும் பக்கபலமாக இருந்து உதவிகளை செய்கிறார். சில்லறை வியாபாரியால் நுகர்வோருக்கு என்ன சேவைகள் வழங்கப்படும்? தேவையான பொருட்களை தேவையான அளவில் வழங்குதல். அதிக அளவு பொருட்கள் தேவையா, அதிக அளவில் கொடுக்கலாம். சில கிலோகிராம் பொருட்கள் வேணுமா, குறைந்த அளவு பொருட்கள் கடனுக்கு விற்பனை செய்வார். புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவார். சில்லறை வியாபாரி நுகர்வோற்ற தற்போதைய தேவைகள், விருப்பங்களுக்கு ஏற்ப என்னென்ன பொருள் தேவையோ அந்த பொருட்களை அறிமுகப்படுத்துவார். தேவையான சந்தர்ப்பத்தில் அந்த பொருட்களை பயன்படுத்துவது பற்றிய ஆலோசனைகளை வழங்குவார். அதே போல நுகர்வோருக்கு பல்வேறு வசதிகள், போக்குவரத்து வசதிகள், இலத்திரனியல் முறையிலான கொடுப்பனவு வசதிகள், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமான பேமெண்ட் சிஸ்டம், இந்த மாதிரியானவை எல்லாம் நுகர்வோருக்கு சில்லறை வியாபாரி வழங்கக்கூடிய வசதிகளாக அல்லது சேவைகளாக காணப்படும். எனவே இந்த சில்லறை வியாபாரி என்பவர் நுகர்வோரோட நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தால் உற்பத்தியாளனுக்கு, மொத்த வியாபாரிக்கு, நுகர்வோருக்கு பல சேவைகளை வழங்குவதாக இருக்கும். இன்று இந்த சில்லறை வியாபாரத்தினுடைய புதிய போக்குகள் என்ன? அடுத்த தலையங்கம், சில்லறை வியாபாரத்தினுடைய புதிய போக்குகள், நியூ ட்ரெண்ட்ஸ் என்ன? மிக அதிக அளவிலே அதிகரித்து வரக்கூடிய முதலாவது போக்கு சிறப்பு சந்தை முறையிலான வியாபாரம், சூப்பர் மார்க்கெட் சிஸ்டம், சுய தேவை பூர்த்தி முறையிலான வியாபார முறை. இன்னைக்கு சாதாரண வியாபாரங்கள் கூட சூப்பர் மார்க்கெட் சிஸ்டத்துக்கு கொண்டு வரார்கள். இலங்கையில புகழ்பூத்த KFC அல்லது இலங்கையில புகழ்பூத்த ஃபுட் சிட்டி, காகிள்ஸ் ஃபுட் சிட்டியாக இருக்கலாம், அல்ல கீல்ஸ் ஆக இருக்கலாம். இவர்கள் மட்டுமல்ல, சாதாரண வியாபார நிறுவனங்கள் கூட சூப்பர் மார்க்கெட் சிஸ்டம், சிறப்பு சந்தை முறையிலான வியாபாரத்துக்குள்ள வாரார்கள். அடுத்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு போக்கு கூடிய நேரம் சேவை.
சில பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு சில்லறை வியாபாரம் என்ன காலையில் 9 மணிக்கு திறந்து பின்னர் 5 மணிக்கு மூடும் என்ற வரையறைகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இரவு பகலாக டே அண்ட் நைட்டாக 24 hour சர்வீஸ், விடுமுறை நாட்களில் கூட மக்களுக்கான வியாபாரங்கள் திறந்திருக்கும். அடுத்தது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை பயன்படுத்தக்கூடிய வசதி, வாகன தரிப்பிட வசதி. இன்றைக்கு நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய சில்லறை வியாபாரங்கள் எதிர்நோக்கிற பெரிய சவால் என்னென்றால், வாகனத்தில் ஒரு கார்ல வரக்கூடியவர் தன் பர்ச்சேசிங்கை செய்ய முன்னாலே அந்த காரை பார்க் பண்றதுக்கு அவருக்கு ஒரு இடம் தேவை. இன்னைக்கு வாகன தரிப்பிடங்கள் சில்லறை வியாபாரங்களால் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அது சூப்பர் மார்க்கெட்டுகள் மட்டுமல்ல, ஏனையவையும். அடுத்தது இலத்திரனியல் முறையிலான சில்லறை வியாபாரம், ஆன்லைன் பர்ச்சேசிங், ஆன்லைன் ரிட்டைலிங் என்று சொல்லுவோம். அதே போல நேரடி சந்தைப்படுத்தல்கள், டைரக்ட் மார்க்கெட்டிங் என்று சொல்லுவோம். இன்றைக்கு சில்லறை வியாபாரத்தில் ஒரு நியூ ட்ரெண்ட் என்னென்றால், விற்பனை அகங்களற்ற சில்லறை வியாபாரம், இடமற்ற சில்லறை வியாபாரம். கொள்வனவாளர் ஒரு முனையில இருப்பார், சில்லறை வியாபாரி இன்னொரு முனையில இருப்பார்கள். நேருக்கு நேர சந்திக்கிற சந்தர்ப்பம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக விற்பனைகள் இடம்பெறுகிறது. அதே போல அது நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொல்லுவோம், டைரக்ட் மார்க்கெட்டிங் என்று சொல்லுவோம், ஆன்லைன் மார்க்கெட்டிங் என்று சொல்லுவோம். இந்த மாதிரியானவை விற்பனை அகங்களற்ற அல்லது இடங்களற்ற சில்லறை வியாபாரமாக இருக்கும். இது ஒரு புதிய போக்கு. சில்லறை வியாபார ஸ்தாபனங்கள்ல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் முறையிலான அளவு கருவிகள் உங்களுக்கு தெரியும். அதே போல பார்கோட் முறையிலான பார்கோட், அந்த பொருட்களில் ஒட்டப்படுகின்ற அந்த பார்கோட்டை வச்சுக்கொண்டு பார்கோட் ரீடர் மூலமாக வேகமாக பொருட்களின் அளவை, விலையை அறிந்து கொள்ளலாம். சிசிடிவி கேமராக்கள் மூலமாக சில்லறை வியாபாரங்கள் மேற்பார்வை செய்யப்படுகிறதாகவே அங்க மோசடிகளோ தவறுகளோ இடம்பெறும் சந்தர்ப்பம் குறையும். அப்ப இது சில்லறை வியாபாரத்தில் நவீனமயப்படுத்தல். உரிய நேர தந்திரோபாய முறை பின்பற்றப்படுதல், ஜஸ்ட் இன் டைம் என்று சொல்லுவோம். எது எப்ப தேவையோ அந்த பொருட்கள் அப்போது வழங்கப்படுதல். இது ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்ல உற்பத்தியோட சம்பந்தப்படுத்தி நாங்கள் கதைப்போம். நவீன முகாமைத்துவ நுட்பங்கள் பின்பற்றப்படுதல், 3R கான்செப்ட், 4R கான்செப்ட், 5S கான்செப்ட், அல்லது நவீன முகாமைத்துவ அணுகுமுறைகள், நேர முகாமைத்துவமாக இருக்கலாம், வேறு ஏதாவது முகாமைத்துவ நுட்பங்களை பின்பற்றுவது, சேவை வழங்கும் நிறுவனங்கள் சிலவற்றோடு இணைந்து செயல்படுவது. லாப் சூப்பர் மார்க்கெட் வந்து கேஸ் டெலிவரி நிலையத்தோடு இணைந்து செயல்படுகிறார். அதே போல KFC வந்து அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட் சிட்டி வந்து, காகிள்ஸ் ஃபுட் சிட்டி வந்து KFCயோட இணைந்து, உணவகத்தோட இணைந்து செயல்படுகிறார். அல்லது சில சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு அருகில பக்கத்தில் சில உள்ளுக்குள்ள ATM வசதிகள், வங்கி சேவைகள் வழங்கப்படுகிறது. அப்ப இது வேறு சேவை வழங்கும் நிறுவனங்களோட இணைந்து செயல்படுவதாக இருக்கும். தன்னியக்க விற்பனை இயந்திரங்கள், ஆட்டோமேட்டட் சிஸ்டத்தில் பொருட்கள் வழங்கப்படுதல், இயந்திரங்கள் மெஷின் மூலமாக பொருள் வழங்கல். இப்போ நாங்கள் கோகா கோலா டின்னி எடுக்க வேணும்னா கோயினை போட்டு அடிச்சோம்னா கோகா கோலா வரக்கூடிய மாதிரி, இது கூட ஒரு சில்லறை வியாபாரம் தான். அப்ப இவையெல்லாம் சில்லறை வியாபாரத்தினுடைய நவீன இன்றைய போக்குகளுக்குள்ளே அடங்கக்கூடிய விடயமாக இருக்கும். இந்த சில்லறை வியாபாரங்களை நாங்கள் வகைப்படுத்துகிறோம் பிள்ளைகள். அடுத்ததாக சில்லறை வியாபாரங்களை வகைப்படுத்துகிற போது நிலையற்ற, நிரந்தரமற்ற சில்லறை வியாபாரங்கள், இடத்துக்கிடம் நகர்ந்து செல்லக்கூடியவை, அது சாதாரணமான பேமெண்ட்ல இருக்கக்கூடிய வியாபாரங்களா இருக்கலாம், அல்லது விழாக்கால கடைகளாக இருக்கலாம், அல்லது கூவி விற்றலாக இருக்கலாம். இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் நிலையற்ற சில்லறை வியாபாரங்கள். இன்னும் சில நிலையான சில்லறை வியாபாரங்கள். இப்ப நிலையான சில்லறை வியாபாரங்களை பார்த்தீங்கள் என்றால் இந்த லிஸ்டில பகுதி கடைகள், ஒரு நிறுவனம் ஒரு கூரைக்கு கீழே பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு வகை பொருள் வழங்கப்படும். இன்றைக்கு அந்த பகுதி கடைகளின் அளவு கொஞ்சம் குறைந்து விட்டது. நாங்கள் இன்றைக்கு பார்க்கிற காகிள்ஸ் ஃபுட் சிட்டி என்ற சூப்பர் மார்க்கெட் ஒரு காலத்தில் பகுதி கடையாகத்தான் இருந்து பிறகு சிறப்பு சந்தையாக மாற்றப்பட்டது. அதே போல மடங்கு கடைகள், ஒரு நிறுவனத்தின் உற்பத்திகளை நகரங்களின் பல்வேறுபட்ட இடங்களில் விற்பனை செய்வதற்கான விற்பனை நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தால் மடங்கு கடைகள். இப்போ உதாரணத்துக்கு பாட்டா ஒரு மடங்கு கடை பகுதியாக வரும். அதே போல சிறப்பு சந்தைகள், சூப்பர் மார்க்கெட், அதை நாங்கள் தனியவும் பார்க்க இருக்கிறோம். அதே போல உயர் சந்தைகள், ஹைப்பர் மார்க்கெட் என்று சொல்லுவோம். சுங்கத்தீர்வையற்ற கடைகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், குறிப்பாக இலங்கையில விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய சுங்கத்தீர்வையற்ற கடை தொகுதிகள், அதே போல பிணைக்கப்பட்ட கடைகள், டைட் ஷாப், இவையெல்லாம் சில்லறை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வகைகளாக இருக்கும்.
அடுத்தது நீங்க பாக்குறீங்க பிள்ளைகள், சில்லறை வியாபாரத்தின் புதிய போக்கில் ஒன்றாக இருக்கிற சிறப்பு சந்தை சுயசேவை விற்பனை நிலையம் என்றால் என்ன? நுகர்வோர் தங்களுக்கு தேவையான பொருட்களை தாங்களே தெரிவு செய்து எடுக்கக்கூடிய வகையில் அமைந்த விற்பனை நிலையங்கள். சுயதேவை பூர்த்தியை, தங்களுடைய பொருட்களை தாங்களே பெறக்கூடிய வகையிலான வியாபாரம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காகில் சூப்பர் மார்க்கெட் இருக்கலாம், கீழ் சூப்பர் மார்க்கெட் இருக்கலாம். இந்த சிறப்பு சந்தையினுடைய பண்புகள் என்ன? மிக முக்கியமான அடிப்படையான பண்பு சுயசேவை முறையில் தனக்கு தேவையான பொருளை நுகர்வோன் தானே எடுக்கக்கூடிய, தெரிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பம். இரண்டாவது, பல நிறுவனங்களின் பல வகையான உற்பத்தி பொருட்கள் ஒரே இடத்தில் காணப்படுவதாக இருக்கும். உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட நுகர்வோரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படுவதாக இருக்கும். விற்பனை பணியாளர்கள் குறைவாக இருப்பார்கள். கொள்வனவாளர்களுக்கு அதிகரித்த சலுகைகள் வழங்கப்படும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலம் கொள்வனவு வசதி, வாகன தரிப்பிட வசதி, அந்த மாதிரியான அமைப்புகள், கவர்ச்சிகரமான தளக்கோலம், அமைவிடம் வந்து குளிரூட்டப்பட்டு பல்வேறுபட்ட வசதிகளோட அழகாக காணப்படும். அதே போல மனிதவள செலவுகள் குறைவு, ஊழியர்கள் பணிக்கமர்த்தப்படுகின்ற எண்ணிக்கை குறைவு. அதனாலதான் எக்ஸாம் பேப்பர் கேள்வி, சிறப்பு சந்தைகளை நோக்கி மக்கள் அதிகம் செல்வதற்கான காரணம், மக்கள் இலகுவாக தங்களுடைய விருப்பங்களை தாங்களே பூர்த்தி செய்யலாம், தேவையான பொருட்களை தாங்களே தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். பல நிறுவனங்களின் பல வகையான பொருட்கள், அது மட்டுமல்லாமல் அங்கே உள்ளுக்குள்ள கூட பாமசிகள் அல்லது வேறுபட்ட சிறுவர்களுக்கான பொருட்கள், இவ்வாறு அனைத்து பொருட்களும் ஒரே இடம். அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கிறீர்கள் கழிவுகள் என்றது விற்பனையை தூண்டுவதற்காகவும் கடன் பணத்தை இலகுவாக வசூலிக்கிறதுக்காகவுமான ஒரு தள்ளுபடியை நாங்கள் கழிவு என்று சொல்லுவோம். அதில் வியாபார கழிவு அல்லது செயல்பாட்டு கழிவுகள் இருக்கும். பட்டியல் விலையை விட குறைவான விலையில் பொருட்களை வழங்குவது. கணிய கழிவு அல்லது தொகையீட்டு கழிவு இருக்கும். கொள்வனவாளர்களுக்கு அலகு ரீதியாக, எண்ணிக்கை ரீதியாக வழங்கப்படுவது. காசு கழிவிருக்கும் பிள்ளைகள், கடன் விற்பனைக்கான பணத்தினை இலகுவாக வசூலிப்பதற்கான கழிவுகள். பருவகால கழிவுகள் இருக்கிறது. சில வகையான பொருட்கள் ஒரு சில காலங்களில் விற்பனை அதிகமாகவும் பருவகாலமற்ற காலங்களில் விற்பனை குறைவாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு மழை காலத்தில் குடைக்கான விற்பனை அதிகம், ஏனைய காலங்களில் குடைக்கான விற்பனை குறைவு. அந்த விற்பனை குறைவான காலங்களில் வழங்கப்படுவது இந்த பருவகால கழிவாக இருக்கும். எனவே கழிவுகள் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். உள்நாட்டு வியாபாரத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறுபட்ட ஆவணங்கள். இதில் ஒரு சில ஆவணங்கள் நீங்கள் அறிந்திருக்கலாம். வரவுத்தாள், செலவுத்தாள், அக்கவுண்ட்ஸில் வரும். உட்திரும்பல், வெளித்திரும்பல்களை பதிவு செய்வது. ஏனைய ஆவணங்கள் தொடர்ந்து வரக்கூடிய சர்வதேச வியாபாரத்திலும் வரும். அதே போல மாதிரி விற்பனை பட்டியல், விற்பனை கருமம் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்னர், பொருட்களை அனுப்புவதற்கு முன்னர் அந்த பொருள் பற்றிய அளவுகள், விலைகள், பணப்பெறுமதி, கழிவுகள், இதை கொள்வனவாளனுக்கு தெரிவிக்கக்கூடிய ஆவணங்களாக இருக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆவணங்களை நீங்கள் பார்க்க வேணும். ஓகே, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வியாபாரத்துக்குரிய நேரம் எனக்கு தரப்பட்டது 2 மணித்தியாலங்கள். அந்த 2 மணித்தியாலத்தில் உள்நாட்டு வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம் ரெண்டையும் முடிக்க வேண்டிய தேவை இருக்கு. எனவே இந்த ஆவணங்களை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆசிரியர் கைநூலில் பார்த்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வியாபார முறைகள், வரிப்படத்தில் பார்த்தீங்கன்னா வியாபார முறைகள் அல்லது விற்பனை முறைகள் என்று சொல்லலாம். 2 முறைகள். ஒன்று காசு விற்பனை, உடன் காசு விற்பனை, பணத்தை கொடுத்து கொள்வனவு செய்வது. உடனடியாக பொருளின் உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும். கொடுக்கல் வாங்கல் உடனடியாக முடிவுக்கு வரும். இது உடன்காசு விற்பனை. கடன் விற்பனை, இன்று கொள்வனவு நாளை கொடுப்பனவு. அதில் வாடகை கொள்வனவு, தவணை முறை கொள்வனவுகள் இருக்கிறது. வாடகை கொள்வனவு என்பது நடைமுறையில் இருக்கிறது இலங்கையில். வாடகை கொள்வனவு என்பது மோட்டார் வாகனங்களின் விற்பனைக்காக அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று பல்வேறுபட்ட கைத்தொழில் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்கின்ற ஒரு முறை. ஒரு பொருளின் பெறுமதியில குறிப்பிட்டளவு தொகை பெறுமதி உடனடியாக செலுத்தப்பட வேண்டும். மிகுதி தொகை சம தவணை கட்டணங்களாக தொடர்ந்து செலுத்தி பொருளின் உரிமையை பெறக்கூடிய முறை வாடகை கொள்வனவு. இலங்கையில நுகர்வோர் கடன் சட்டம், நிதி கம்பெனிகள் சட்டம் என்பன இந்த வாடகை கொள்வனவை கட்டுப்படுத்துவதாக இருக்கும்.
அது பற்றிய தகவல்களை பார்த்து கொள்ளுங்கள். வாடகை கொள்வனவு நேரடி விற்பனையாகவும் நிதி கம்பெனிகள் மூலமான விற்பனையாகவும் மேற்கொள்ளப்பட முடியும். எனவே இது விற்பனை முறைகள் அல்லது வியாபார முறைகள் என்று கருதக்கூடியதாக இருக்கும். இதைவிட சிறப்பு விற்பனை முறைகள் இருக்கிறது பிள்ளைகள். கேள்வி பத்திர முறை அல்லது கேட்பு முறை ஒன்று, டெண்டர் சிஸ்டம். ஏல விற்பனை முறை, ஆக்ஷன் என்று சொல்லுவோம். இந்த அரசாங்கத்துறை நிறுவனங்களில் பொருட்களை கொள்வனவு செய்கின்ற போது அல்லது ஏதாவது வேலைகளை மேற்கொள்கின்ற போது கேள்வி பத்திரங்கள் கோரப்பட வேணும். அதுதான் அரசாங்கத்தின் நிதி பிரமாணமாகவும் எஃப்ஆராகவும் இருக்கும். எனவே கேள்வி பத்திரங்கள் மூலமான கொள்வனவு விற்பனை இடம்பெறுவது ஒரு சிறப்பு விற்பனை முறை. அதே போல ஏல விற்பனை முறை, சில பாவித்த பொருட்கள், பழுதடைந்த பொருட்கள், சில பொருட்களை பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்வார்கள். அந்த பொருளின் உரிமையாளர் சார்பாக ஏலமிடுபவர் பொருளுக்கான இழிவு விலையை சொல்ல, அதனைத் தொடர்ந்து பகிரங்கமான விலைகள் பல பேரால் போட்டி அடிப்படையில் கேட்கப்பட்டு உயர்ந்த விலை கேட்பவனுக்கு பொருட்கள் கைமாறுவது ஏல விற்பனை முறை, ஆக்ஷன் என்று சொல்லுவோம். எனவே இது சிறப்பு விற்பனை முறைகளாக இருக்கும். அதை தொடர்ந்து இந்த விற்பனை முறையில இன்னொன்று பார்க்கிறோம், நேரடி விற்பனை, டைரக்ட் ரேட் என்று சொல்லுவோம். பங்கீட்டு வழியில், பங்கீட்டு பாதையில், விநியோக பாதையில் நடுவர்கள் இல்லாமல் நேரடியாகவே ஒரு உற்பத்தியாளன் இறுதிப்பாவனை நுகர்வோருக்கு பொருட்களை வழங்கினால், ஒரு உற்பத்தியாளன் இறுதிப்பாவனை நுகர்வோருக்கு பொருட்களை வழங்கினால் அது நாங்கள் நேரடி விற்பனை, நேரடி வியாபாரம் என்று சொல்லுவோம். இந்த நேரடி விற்பனை அல்லது நேரடி வியாபாரத்தால் உற்பத்தியாளனுக்கு நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். நேரடி விற்பனையால் என்ன நன்மைகள்? நடுவர்கள் இல்லை, மொத்த வியாபாரி இல்லை, சில்லறை வியாபாரி இல்லை. எனவே அவர்கள் செய்கிற செலவு, சேர்க்கிற லாபங்கள் தவிர்க்கப்படும். எனவே குறைந்த விலையில் பொருட்கள் இறுதி நுகர்வோருக்கு வழங்கப்படும். அப்படி வழங்கப்படுகின்ற போது அந்த பொருளின் விற்பனை அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். நுகர்வோரோட நேரடியான தொடர்பாடல், தகவல் பரிமாற்றத்தை உற்பத்தியாளன் செய்யலாம். அப்ப நுகர்வோற்ற இன்றைய தேவைகள், நடைமுறை தேவைகள், விருப்பங்களை அறிந்து அதற்கேற்ப உற்பத்தியில் மாற்றங்களை, உற்பத்தி திட்டமிடல்களை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதேவேளை நேரடி விற்பனையில் ஈடுபடுவதால் உற்பத்தியாளனுக்கு சில தீமைகளும் இருக்கும். உற்பத்தி நடவடிக்கையிலும் அதே வேளையில விற்பனை கருமத்திலும் இரண்டிலும் ஈடுபடுகிற போது உற்பத்தியில் முழு கவனமும் செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். அதிக மூலதனம், அதிக மனிதவள தேவை ஏற்படலாம். அதிக செலவுகள், மேந்தலை செலவுகள் ஏற்படலாம். சிலவேளை உற்பத்தியாளனுக்கு சந்தைப்படுத்தல் உபாயங்கள் அனுபவமின்மை காரணமாக, சந்தைப்படுத்தல் பற்றிய அனுபவமின்மை காரணமாக அந்த விற்பனை கருமத்தில் தோல்வி அடையலாம். எனவே இந்த நேரடி விற்பனையால் உற்பத்தியாளனுக்கு நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. நேரடி விற்பனையில் பொருட்களை நேரடியாக உற்பத்தியாளனிடமிருந்து கொள்வனவு செய்வதால் நுகர்வோருக்கு என்ன நன்மைகள்? நுகர்வோர் பெறக்கூடிய நன்மை, நடுவர்கள் இல்லை, அங்க மொத்த வியாபாரி இல்லை, சில்லறை வியாபாரி இல்லை. எனவே பொருட்களுக்கான விலை குறையும். அதன் மட்டுமல்ல, தரமான பொருட்களை விரைவாக கொள்வனவு செய்ய முடியும். ஏனென்றால் உற்பத்தியாளரிடமிருந்து வருகின்ற பொருட்கள் மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரியால் தேக்கி வைக்கப்படாமல் நேரடியாக இறுதிப்பாவனை நுகர்வோருக்கு வருகின்ற போது தரமான பொருட்களை பெறக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். உற்பத்தியாளரிடமிருந்து கழிவுகள், சலுகைகளை பெற முடியும். நேரடியாக நுகர்வோன் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை அந்த உற்பத்தியாளனுக்கு தெரிவிக்க முடியும். அதற்கேற்ப பொருட்களை விரும்பிய வகையில் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நேரடி விற்பனை என்பது உற்பத்தியாளனுக்கும் நன்மை தரும், நுகர்வோருக்கும் நன்மை தரும். ஒரு விநியோக வழியில், ஒரு பங்கீட்டு பாதையில் உற்பத்தியாளனுக்கும் நுகர்வோருக்கும் இடையில் நடுவர்கள் காணப்படுகின்ற பொழுது அது நடுவர்கள் மூலமான விற்பனை எனப்படும். ஒரு உற்பத்தியாளனுக்கும் நுகர்வோருக்கும் இடையில பிள்ளைகள் நடுவர்கள் நியமிக்கப்பட்டு அந்த நடுவர்களுக்கூடாக பொருட்கள் வழங்கப்படுகின்ற பொழுது நடுவர் மூலமாக வியாபாரம், விற்பனை என்று சொல்லலாம். இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நடுவர்களை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று வர்த்தக நடுவர்கள், ரெண்டு முகவர் நடுவர்கள். வர்த்தக நடுவர் என்பது மொத்த வியாபாரியும் சில்லறை வியாபாரியும் தனக்கு லாபம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு வியாபாரத்தில் நடுவராக இருந்தால்
தன்னுடைய சொந்த லாப நோக்கத்திற்காக நடுவராக இருந்தால் அவரை நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் வர்த்தக நடுவர். மொத்த வியாபாரியும் சில்லறை வியாபாரியும் தனக்கு லாபம் வர வேணும் என்பதற்காக செயல்படக்கூடியவர்கள் வர்த்தக நடுவர்கள். ஆனால் அப்படி இல்லாமல் தன்னுடைய முதல்வருக்கு லாபம் வர வேணும், தான் யாருக்காக செயல்படுகிறாரோ அவருக்கு லாபம் பெற வேண்டும் என்பதற்காக செயல்படக்கூடியவர் முகவர் நடுவர்களாக இருப்பார்கள். அந்த முகவர் நடுவர்கள் யார்? அந்த முகவர் நடுவர்களை பட்டியல் படுத்தி இருக்கிறேன். ஒன்று தரகர், புரோக்கராக இருப்பார். தரகு முகவர் கொமிஷன் ஏஜெண்டாக இருப்பார். காரணிகர், ஏக முகவர், அனுப்பும் முகவர், பொறுப்பு முகவர், ஏலமிடுபவர், இவ்வாறு வகைப்படுத்துகின்றோம். ஓகே, இந்த மாதிரியானவர்களுக்கான சின்ன சின்ன விளக்கங்கள் தெரிஞ்சு கொண்ட நல்ல பிள்ளைகள். தரகர் என்பது கொள்வனவாளரையும் விற்பனவாளரையும் இணைத்து விடுபவர். இவர் பொருளை தன்னுடைய உடைமையில் எடுத்துக் கொள்வதில்லை. இந்த தரகரது சேவைக்கான சன்மானம் தரகு கூலி, புரோக்கர், புரோக்கரேஜ். தரகு முகவர் கொமிஷன் ஏஜென்ட் தன்னுடைய முதல்வர் சார்பாக விற்பனை கருமத்தில் ஈடுபடுவார். இவருக்குரிய கொடுப்பனவு தரகு கட்டணம், கொமிஷன். இவர் பொருளை தன்னுடைய உரிமையில் எடுத்து விற்பனை செய்வார் தரகு முகவர். அந்த கொமிஷன் ஏஜென்ட் விற்கப்பட்ட பொருளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவருக்குரிய அந்த தரகு கட்டணம் கிடைக்கும். மூன்றாவது காரணிகர், ஃபேக்டர். இந்த நடுவர்களில் அதிக அதிகாரங்களையும் உரிமைகளையும் எழுத்து மூலமான ஒப்பந்தத்தின்படி பெற்று செயல்படக்கூடியவர் காரணிகர். இவர் தன்னுடைய முதல்வர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும் அளவுக்கு உரிமை கொண்டவர். நாலாவது ஏகமுகவர். ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் ஒரு நிறுவனத்தின் உற்பத்திகளை விற்பனை செய்யும் அதிகாரத்தை பெற்றவர் ஏகமுகவர். அனுப்பு முகவர் சர்வதேச வியாபாரத்திலும் சரி உள்நாட்டு வியாபாரத்திலும் சரி தன்னுடைய முதல்வருக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்து அனுப்பக்கூடியவர். நம்பிக்கை உறுதி முகவர் கடன் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய அறவிட முடியா கடன் நட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். நம்பிக்கை உறுதி முகவர் அல்லது பொறுப்பு முகவர் என்று சொல்லுவோம். எனவே இவருக்கு சாதாரணமான விற்பனை தரகுடன் பொறுப்பு தரகு என்று சொல்லப்படுகின்ற மேலதிகமான ஒரு வருவாயும் கிடைக்கும். ஏலமிடுபவர் ஏல வியாபாரத்தில் தன்னை ஒரு நடுவராக இணைத்துக் கொள்ளக்கூடியவர் பார்த்திருக்கிறோம். அடுத்தது, இந்த வியாபாரத்தில் நடுவர்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். பல்வேறுபட்ட நடுவர்களை பார்த்திருக்கிறோம். மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி, வர்த்தக நடுவர்கள். நீங்க பார்த்த தரகர், முகவர் எல்லாருமே முகவர் நடுவர்கள். இந்த நடுவர் மூலமாக வியாபாரத்தில் ஈடுபடுவதால் அந்த உற்பத்தியாளனுக்கு அல்லது அந்த முதல்வருக்கு என்ன நன்மைகள்? ஒன்று, பொருட்களை இலகுவாக பரிமாற்றம் செய்யலாம். இரண்டாவது, பொருட்களை இலகுவாக அறிமுகப்படுத்தலாம். சந்தை தகவல்களை இலகுவாக நடுவர்களுக்கூடாக பெறலாம். இது நன்மைகள். பொருட்களை இலகுவாக பரிமாற்றம் செய்யலாம், டிரான்சாக்ஷன் ஈஸி. அதே போல பொருட்களை இலகுவாக மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அறிமுகப்படுத்தலாம். அது மட்டுமல்ல பிள்ளைகள், சந்தை தகவல்களை இலகுவாக வழங்கலாம், பெறலாம், பரிமாற்றலாம், ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அதேவேளை தீமைகளும் இருக்கும். பதுக்கல் மூலமாக இந்த நடுவர்கள் தேவையற்ற பொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவார்கள். அதனால் பொருளினுடைய விலை அதிகரிக்கும். நிரம்பல் சந்தையில குறைகின்ற போது விலை அதிகரிக்கும். மோசடிகளில் ஈடுபடலாம். எனவே வியாபாரத்தில் நடுவர்களை பயன்படுத்துவதால் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. இது உள்நாட்டு வியாபாரம், ஹோம் ரேட் அல்லது இன்டர்னல் ரேட் அல்லது லோக்கல் ரேட் சம்பந்தமாக நீங்கள் பார்த்து கொண்ட விடயங்களாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் வியாபாரத்தினுடைய இன்னும் ஒரு பக்கம் வெளிநாட்டு வியாபாரம் அல்லது சர்வதேச வியாபாரம், இன்டர்நேஷனல் ரேட் என்று சொல்லுவோம். உள்நாட்டு வியாபாரம் என்பது ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட அரசியல் எல்லையினுள் உள்நாட்டு வணிக சட்டங்களுக்கு அமைவாக உள்நாட்டவர்களால் உள்நாட்டு நாணயங்கள் கொடுப்பனவு முறைகளை பயன்படுத்தி பண்டங்கள் சேவைகளின் பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டால் உள்நாட்டு வியாபாரம். ஆரம்பத்தில் சொன்னான், வெளிநாட்டு வியாபாரம் என்பது ஒரு நாடு அரசியல் எல்லைகளை கடந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளுடன் சர்வதேச வணிக சட்டங்களுக்கு அமைவாக சர்வதேச நாணயங்களை கொடுப்பனவு முறைகளை பயன்படுத்தி பொருட்கள் சேவைகளின் பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டால் அது சர்வதேச வியாபாரம். அப்ப அழகான ஒரு டெபினிஷன், அந்த வரவிலக்கணம் சொல்லுகிற போது அழகாக தர வேணும்.
ஒரு நாட்டுக்கும் ஏனைய உலக நாடுகளுக்கும் இடையில், ஒரு நாடு இன்னொரு நாட்டோட செய்யலாம், பல நாட்டோட செய்யலாம், ஒரு நாட்டிற்கும் பல நாடுகளுக்கும் இடையில் அரசியல் எல்லைகளை கடந்து சர்வதேச வணிக சட்டங்களுக்கு அமைவாக பண்டங்கள் சேவைகளின் பரிமாற்றம் சர்வதேச நாணயங்கள் கொடுப்பனவு முறைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பெயர் பிள்ளைகள் சர்வதேச வியாபாரம் அல்லது வெளிநாட்டு வியாபாரம். இன்டர்நேஷனல் ட்ரேட் ஒரு டெபினிஷனை சொன்னால் அந்த டெபினிஷன்ல சந்தேகம் இருக்கப்படாது, பெர்ஃபெக்ஷனாக இருக்க வேண்டும். இந்த வெளிநாட்டு வியாபாரத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? பிரதான வகைகள் இரண்டு. ஒன்று ஏற்றுமதி வியாபாரம், இன்னொன்று இறக்குமதி வியாபாரம். பிரதான வகைகள் வெளிநாட்டு வியாபாரத்தின் பிரதான வகைகள் ரெண்டு. ஒன்று ஏற்றுமதி வியாபாரம், ரெண்டு இறக்குமதி வியாபாரம். இதை தவிரவும் இன்னும் ரெண்டு இருக்கிறது, மறு ஏற்றுமதி அல்லது மீள் ஏற்றுமதி. அதே போல இறக்கி ஏற்றல் வியாபாரம் அல்லது கலன் மாற்றல் வியாபாரம் என்று சொல்லுவோம். எனவே உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கேள்வி வருதுன்னு பாருங்க. சர்வதேச வியாபாரத்தின் வகை என்று போட்டு 2 கோடு இருந்தால் கண்டிப்பா நீங்க 2 தான் கொடுக்கப்படும். அந்த பிரதான வகை மட்டும்தான் வரும், ஏற்றுமதியும் இறக்குமதியும். 4 கோடி இருந்தால் அல்ல வகைகள் அனைத்தையும் தருக என்று கேட்டால் 4 வகைகள் வரும். கவனம், படிச்சதையெல்லாம் கொடுக்கிறது புத்திசாலித்தனம் அல்ல, படிச்சதிலிருந்து கேட்கிறத கொடுக்கிறதான் புத்திசாலித்தனம். அடுத்தது, இந்த வெளிநாட்டு வியாபாரம் என்ற அந்த விடயம் எதனால் தோற்றுவிக்கப்பட்டது? வெளிநாட்டு வியாபாரத்திற்கு அடிப்படையாக அமைந்த காரணிகள் என்ன? முதலாவது காரணி ஒப்பீட்டு கிரிய கோட்பாடு அல்லது ஒப்பீட்டு கிரிய நன்மை, லோ ஆஃப் கம்பரேட்டிவ் காஸ்ட் என்று சொல்லுவோம். இந்த ஒப்பீட்டு கிரிய கோட்பாடு அல்லது ஒப்பீட்டு கிரிய நன்மை என்றால் என்ன தனியா பார்க்க போறோம். இரண்டாவது, இயற்கை வளங்கள் பகிரப்பட்டுள்ள முறையில் காணப்படுகின்ற முரண்பாடு, சமமற்ற தன்மை. சவுதி அரேபியா உட்பட மத்திய கிழக்கு நாடுகளில் பெட்ரோலியத்தை பெறக்கூடியதாக இருக்கிறது. காரணம், அங்கே இருக்கக்கூடிய காலநிலை, நில அமைப்பு, புவியியல் அமைப்பு, அந்த காரணத்தால் மத்திய கிழக்கு நாடுகளில் பெட்ரோலியம் சாத்தியமாக இருக்கிறது. அமெரிக்காவில் கோதுமை விளைகிறது, என்ன காரணம்? அங்கே இருக்கிற காலநிலை. இலங்கையில தேயிலை விளைகிறது, என்ன காரணம்? இங்கே உள்ள காலநிலை. அது மட்டுமல்லாமல் இயற்கை வளங்கள், ஆறுகள், கடல்கள், மலைகள், நதிகள் பகிரப்பட்ட முறை. மாலதீவு மாசிக்கருவாடு உற்பத்தியில தன்னிறைவு பெற்று ஏற்றுமதியில ஈடுபடுகிறது. காரணம் என்ன? இயற்கை வளங்கள் பகிரப்பட்ட தன்மை. அப்ப நாடுகளில் ஒரு நாட்டிலே ஒரு இயற்கை வளம், இன்னொரு நாட்டில் இன்னொரு இயற்கை வளம். அப்ப இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் இன்னொரு நாட்டுக்கு அனுப்பப்படும், அங்கே இருந்து சில பொருட்கள் பெறப்படும். மூன்றாவது, உற்பத்தி சம்பந்தமாக நாடுகள் பெற்றுக்கொண்ட தன்னாதிக்கம். ஆயுதங்கள், வெடிமருந்துகளின் உற்பத்தியில் அமெரிக்கா, இலத்திரனியல் சாதனங்களின் உற்பத்தியில் ஜப்பான், சீனாவில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் அதே போல இயந்திரங்கள், பொறித்தொகுதிகள், கைத்தொழில் பொருட்கள். ஒவ்வொரு நாடும் சில உற்பத்திகள்ல சட்ட ரீதியான தன்னாதிக்கம், ஒரு லீகல் ஒதோரிட்டிய, லீகல் மொனோபோலியை எடுத்து வச்சிருக்கிறார்கள். இந்த காரணங்களால் சர்வதேச வியாபாரம், மற்ற நாடுகள் அந்த தன்னாதிக்கம் பெற்ற நாடுகளில் தங்கி இருக்க வேண்டி இருக்கிறது. அடுத்தது, வியாபார தடைகள் குறைந்திருக்கிறது. அது செலாவணி தடையாக இருக்கலாம், தீர்வை தடையாக இருக்கலாம், அரசியல் எல்லை தடையாக இருக்கலாம், நாணய மாற்று தடையாக இருக்கலாம். தடைகள் குறைகின்ற போது வெளிநாட்டு வியாபாரம் விரிவுபடுத்தப்படுகின்றது. அடுத்தது, பண்ட மேம்பாட்டு உத்திகளை நாடுகள் பின்பற்றுவது. ஒவ்வொரு நாடும் தங்களோட உற்பத்திகளை கொண்டு சென்று ஒப்படைப்பதற்கு, ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா இலத்திரனியல் சாதனங்கள் புதுசாக கண்டுபிடிக்கப்படுகிறது. மேம்பாட்டு உத்திகள், சீனாவில் பார்த்தீங்கன்னா இலத்திரனியல் கருவிகளை ஏனைய நாடுகளை விட குறைந்த விலையில் உற்பத்தி செய்யக்கூடியதாக, வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அங்கே பண்ட மேம்பாட்டு உத்திகள் பின்பற்றப்படுகிறது. எனவே இந்த வெளிநாட்டு வியாபாரம் என்பது தோன்றுவதற்கும் அது மேலும் 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 நிலைத்திருந்து விருத்தி அடைவதற்கும் அடிப்படையான காரணிகள், ஒன்று ஒப்பீட்டுக்கிரைய கோட்பாடு அல்லது ஒப்பீட்டுக்கிரைய நன்மையாக வரும். இரண்டாவது, இயற்கை வளங்கள் பகிரப்பட்ட அந்த அமைப்பில் உள்ள முரண்பாடுகள், சமமற்ற தன்மை, சீரற்ற தன்மை. மூன்றாவது, சில உற்பத்திகள் தொடர்பாக சில நாடுகள் பெற்றுக்கொண்ட சட்ட ரீதியான தன்னாதிக்கம், வியாபார தடைகள், கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருத்தல், பண்ட மேம்பாட்டு உற்பத்திகளை நாடுகள் பின்பற்றுதல். இந்த 5 காரணியில ஒப்பீட்டு அனுகூலம், ஒப்பீட்டுக்கிரைய கோட்பாடு என்றால் என்ன? இந்த ஒப்பீட்டுக்கிரைய கோட்பாடு, சர்வதேச வர்த்தகம் ஒப்பீட்டுக்கிரைய கோட்பாடு முழுநய கோட்பாடு என்ற அடிப்படையில் இடம்பெறுகிறது.
அதுல முக்கியமானது சர்வதேச வர்த்தகத்திற்கான மிக முக்கியமான காரணி ஒப்பீட்டு நய கோட்பாடு, லோ ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட். திறந்த பொருளாதாரம் இருக்கக்கூடிய நாடுகளில் அல்லது ஒரு நாட்டில் ஒரு பொருளை பெற்றுக்கொள்வதற்கு 2 மாற்று வழிகள் இருக்கிறது. ஒன்று, அந்த நாட்டில் உற்பத்தி செய்யலாம், அல்லது இன்னொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யலாம். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான கிரயம் அதிகமா, இறக்குமதி செய்வதற்கான கிரயம் அதிகமா என்பது ஒப்பீடு செய்யப்பட்டு சந்தர்ப்ப செலவின் அடிப்படையில் எது சிக்கனமானதோ அதை மேற்கொள்ள வேணும். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான கிரயமா அல்லது அதே பொருளை இறக்குமதி செய்வதற்கான கிரயமா அதிகம், எது குறைவு, எது குறைவானதோ அதை மேற்கொள்ள வேணும். கிரயங்கள் ஒப்பீடு செய்யப்பட்டு அனுகூலமான சிக்கனமான கிரயம் குறைவான நடவடிக்கையை அந்த நாடு தெரிவு செய்ய வேணும். ஒரு நாட்டிலே ஒரு பொருளை, இலங்கையில கோதுமையை உற்பத்தி செய்வதை விட அமெரிக்காவிலிருந்து கோதுமையை இறக்குமதி செய்வது இலங்கைக்கு சாதகமானது, சிக்கனமானது. அங்கே செலவுகள் ஒப்பிடப்படுகிறது, சந்தர்ப்ப செலவு அடிப்படையில் ஒப்பிடப்படுகிறது. உற்பத்தி செலவு குறைவா, இறக்குமதி செலவு அதிகமா, குறைவா? ஆகவே இதுக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் ஒப்பீட்டு நய கோட்பாடு. சர்வதேச வர்த்தகத்தின் அனுகூலங்கள் அடுத்து நாங்கள் பார்க்க போறோம். ஒரு நாடு சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதால் என்ன நன்மைகள்? ஒரு நன்மை, ஒரு நாடு ஒப்பீட்டு நய கோட்பாட்டின் அடிப்படையில் உற்பத்தி செய்ய முடியாத பொருட்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து பயன்படுத்தலாம். ஒரு நாடு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை, அந்த நாட்டின் தேசிய சிறப்பு தேர்ச்சி மிக்க பொருட்களை உற்பத்தி செய்து இன்னொரு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். அப்ப இறக்குமதி ஏற்றுமதி என்ற 2 விடயங்கள் வரும் சர்வதேச வர்த்தகத்தின் நன்மை. இதன் மூலம் பொருளாதார சிக்கனம், எக்கனாமிக்கல் பெனிஃபிஷன், அது மட்டுமல்லாமல் அந்நிய செலாவணி வருமானங்களை உழைக்கலாம். ஏற்றுமதிகள் மூலம் நாடுகள் அந்நிய செலாவணி வருமானங்களை பெறலாம். புதிய நவீன தொழில்நுட்ப அறிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நவீன இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள், நுட்பங்களை வெளிநாடுகளிலிருந்து பெறுகின்ற போது இந்த நாடு அதிக நுட்ப அறிவுகளை பெற முடியும். அது மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பு, உற்பத்தி, ஏற்றுமதி, இறக்குமதி நடவடிக்கைகளின் மூலமாக வேலை வாய்ப்புகளை பெற முடியும். அப்ப வேலையின்மை, வறுமை குறைக்கப்படும். சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் நாடுகளுக்கு இடையிலான நல்ல உறவு, தொடர்புகள், ஒத்துழைப்புகள் ஏற்படுத்தப்படும். உள்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பயன்படுத்தப்படாத வளங்கள் பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்படும். ஏற்றுமதியில் ஈடுபடுவதற்காக உற்பத்தியில் ஈடுபடுகின்ற போது உள்நாட்டில் பயன்படுத்தப்படாத எத்தனையோ வளங்கள் உற்பத்தியில் ஈடுபடுத்தப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த சர்வதேச வர்த்தக தொடர்புகளால் பன்னாட்டு பொருட்கள், சேவைகளை மக்கள் நுகரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தினால் மக்களினுடைய வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படும். எனவே சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் ஒரு நாடும் சரி, அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களும் சரி, பொருளாதாரமும் பல்வேறுபட்ட நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். இந்த சர்வதேச வர்த்தகத்தில் நாங்கள் பார்க்க போற முதலாவது பிரதான பிரிவு ஏற்றுமதி வியாபாரம் என்றால் என்ன, எக்ஸ்போர்ட் ரேட் என்றால் என்ன. ஒப்பீட்டு நய கோட்பாட்டின் அடிப்படையில் அல்லது தேசிய சிறப்பு தேர்ச்சியின் அடிப்படையில் ஒரு நாடு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி, உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்து அந்த பொருட்களை இன்னொரு நாட்டுக்கு அல்லது பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தல். அப்ப பொருட்களும் சேவைகளும் ஒரு நாட்டில இருந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தல். அப்ப நாங்க சிம்பிளா இந்த டெபினிஷனை இங்க 2 வரியில முடிச்சிருக்கிறோம். அது நீங்க கொஞ்சம் பில்டப் பண்ண வேண்டும் என்றால் ஒப்பீட்டு நய கோட்பாட்டின் அடிப்படையில் அல்லது ஒரு நாடு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அடிப்படையாக கொண்டு தேசிய சிறப்பு தேர்ச்சியினை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய, மலிவாக குறைந்த செலவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை பேரளவாக உற்பத்தி செய்து பல்வேறுபட்ட நாடுகளுக்கு வழங்குதல், ஏற்றுமதி செய்தல் ஏற்றுமதி வியாபாரம் என்று அழைக்கப்படும். இலங்கையில இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் மத்திய வங்கி அறிக்கையின்படி 3 பிரதான பிரிவுகளாக உள்ளடக்கப்படும். தனிய பொருட்கள் மட்டுமல்ல, இலங்கையில சேவையும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இங்கே நான் காண்பித்துக் கொண்டிருப்பது பொருட்கள் மட்டும். இலங்கையிலிருந்து சேவையும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அது வீட்டு பணிப்பெண்களாக இருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், பொறியியலாளர்களாக இருக்கலாம், அல்லது வங்கி சேவையாக இருக்கலாம், தொடர்பாடல் சேவையாக இருக்கலாம், துறைமுக சேவையாக இருக்கலாம்.
இவையெல்லாம் அங்கே சேவை ஏற்றுமதியாக வரும். பண்ட ஏற்றுமதி மட்டுமல்ல, சேவை ஏற்றுமதிகளும் உண்டு. இங்கே நாங்கள் மத்திய வங்கி அறிக்கையின்படி என்று பார்க்கிற விடயம் பண்ட ஏற்றுமதியினுடைய கூறுகள். அது கைத்தொழில் ஏற்றுமதிகளாக இருக்கலாம். இலங்கையினுடைய முக்கியமான கைத்தொழில் ஏற்றுமதி உங்களுக்கு தெரியும், தைக்கப்பட்ட ஆடைகள். அது ஒரு மீள் ஏற்றுமதியாகவும் இருக்கும், பின்னர் பார்க்கலாம். இரண்டாவது விவசாய ஏற்றுமதிகள், அது மரபு ரீதியான ஏற்றுமதிகளான தேயிலை, இறப்பர், தெங்கு ஆக இருக்கலாம். அல்லது மரபு ரீதியற்ற ஏற்றுமதிகளான மரக்கறிகள், பழங்கள் போன்ற பொருட்களாக இருக்கலாம். கனிப்பொருள் ஏற்றுமதிகள், அங்கே இரத்தின கற்கள் அல்லது ஏனைய இரும்புத்தாது, இப்படியான விடயங்கள் கைத்தொழில் சார்ந்த கனிப்பொருள் சார்ந்த ஏற்றுமதிகளாக இருக்கும். எனவே இலங்கை மத்திய வங்கி அறிக்கையின்படி மேற்கொள்ளப்படுகின்ற ஏற்றுமதிகளின் வகைப்படுத்தல் இவை. அதைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போறோம் பிள்ளைகள், இலங்கையில இருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற போது ஒரு ஏற்றுமதியாளன் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்ன? இலங்கையில இருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற பொழுது ஒரு ஏற்றுமதியாளன் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், படிமுறைகள் என்ன? எவ்வாறு அந்த குறிக்கப்பட்ட பொருளை ஏற்றுமதி செய்யக்கூடியதாக இருக்கும் நடைமுறைகள் என்ன? அப்ப நாங்கள் இந்த ஏற்றுமதி நடைமுறைகளுக்கு முதல் நாங்கள் பார்த்த விடயங்களை மீண்டும் ஒரு கால ஏற்றுமதி நடைமுறையை நாங்கள் தொடருவோம். அதுக்கு முதல் சர்வதேச வியாபாரம் சம்பந்தமான விடயங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச வியாபாரத்தில் நாங்கள் சர்வதேச வியாபாரம் அல்லது வெளிநாட்டு வியாபாரம் என்றால் என்ன என்ற விடயத்தை பார்த்து நாங்கள் ஒரு நாட்டுக்கும் உலக நாடுகளுக்கும் இடையில் அரசியல் எல்லைகளை கடந்து பொருட்கள் சேவைகளின் பரிமாற்றம் சர்வதேச சட்ட விதிகளுக்கு அமைவாக சர்வதேச நாணயங்கள் மற்றும் கொடுப்பனவு முறைகளை பயன்படுத்தி பண்டங்கள் சேவைகளின் பரிமாற்றம் மேற்கொள்ளப்படுகின்ற போது அது சர்வதேச வியாபாரமாக இருக்கும். சர்வதேச வியாபாரத்தின் 3 பிரிவுகள், 2 பிரிவுகள் பிரதானமாக ஏற்றுமதி வியாபாரம், இறக்குமதி வியாபாரம். இதை தவிர மீள் ஏற்றுமதி, இறக்கி ஏற்றல் வியாபாரம் என்ற வகைகள் வந்தது. சர்வதேச வர்த்தகம் சம்பந்தமான விடயங்களில் பிள்ளைகள் தொடர்ந்து நாங்கள் ஏற்றுமதி நடைமுறைகள் சம்பந்தமான விடயங்கள் பார்க்க இருக்கிறோம். மீண்டும் இன்னும் ஒரு விரிவுரையில் நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். இந்த ஏற்றுமதி நடைமுறைகள் சம்பந்தமான விடயங்கள் அங்கிருந்து ஆரம்பிக்கப்படும். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.